ஓம் சிவாய நம. எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி என் குருதேவரை தாழ்பணிந்து உலகெங்கும் வாழும் சிவனடியார் அனைவருக்கும் எனது பக்தி கலந்த வணக்கங்கள். செட்டிபாளையம் வீட்டிருக்கும் சோமகலா நாயி சமேத சோமநாத லிங்கேஸ்வர தேவஸ்தானத்திலிருந்து அதன் நிர்வாக சபை தலைவர் என்ற வகையிலும் நிர்வாக சபையின் சார்பாகவும் கிராம மக்கள் சார்பாகவும் உலகெங்கும் வாழும் சைவாடியார்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எம்பெருமானின் கட்டுமான பணிகள் பூர்த்தியாகி இன்று பிரம்ம முகூர்த்தத்தில் கிரியைகள் ஆரம்பிக்கப்பட்டு எம்பெருமானுக்கான கும்பாபிஷேக நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது. இந்நிகழ்வின் அடுத்த கட்டமாக எதிர்வரும் 7ஆம் திகதி 8ஆம் திகதி ஆகிய தினங்களில் எண்ணெய் காப்பு நடைபெற்று எதிர்வரும் 9ஆம் திகதி எம்பெருமானுக்கு குடைமுழுக்கு நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் அனைத்து சிவனடியார்களையும் கலந்து என் பெருமானின் அருள் பெற்று ஏகுமாறு அன்புடன் நிர்வாக சபை சார்பாகவும் திருவருள் சங்கத்தின் சார்பாகவும் வேண்டி நிற்கின்றோம். மேலும் இத்தலமானது இந்தியாவிலே இருந்து வந்த ஸ்ரீ சோமேஸ்வரானந்த கிரி அவர்களால் சுமார் 85 வருடங்களுக்கு முன்னர் இக்கிராமத்தில் நிறுவப்பட்டது ஒன்றாகும். இத்தலத்தின் முன்னதாகவே திருவருள் சங்கம் திருவருள் மாத சங்கத்தை நிறுவி எமது கிராம மக்களை பக்தி நோக்கிய நற்பாதையில் செப்பனிட்ட சுவாமிஜி அவர்கள் இம்மக்களுக்காக இச்சிவதலத்தையும் ஆரம்பித்து வைத்திருந்தார். இன்று இச்சிவதலம் இறைவனின் அருளோடு பரிபூர்ணமாக நிறைவுற்று கும்பாபிஷேகத்தை காண கிடைத்தமைக்கு பெருமானின் அனுக்கிரகமே முதன்மையானதாகும். அது மட்டுமன்றி எம்பெருமானின் மேலும் சிவனின் மேலும் கொண்ட பக்தியின் காரணமாக எமது கிராம மக்கள் மட்டுமன்றி எமது நாட்டில் வாழும் சைவடியார்கள் மட்டுமன்றி உலகெங்கும் வாழும் சிவனடியார்கள் அனைவரும் தந்த நன்கொடையினாலும் உதவியினாலும் என் பெருமானின் தலம் பூர்த்தியாக்கப்பட்டு தென் திசை நோக்கிய சிவதலமாக வீற்றிருக்கின்றது. எனவே இச்சிறப்புமிக்க தொன்மை வாய்ந்த இவ்வாலயத்தின் குடமுழுக்கில் உலகெங்கும் வாழும் மக்கள் அனைவரையும் கலந்து கொண்டு என் பெருமானின் அருள் பெற்றேகுமாறு திருவருள் சங்கம் சார்பாக வேண்டி இக்கும்பாபிஷேக நிகழ்வில் எண்ணெய் காப்பானது 7ஆம் திகதி காலை 7 மணிக்கு ஆரம்பித்து அன்று பிற்பகல் 5 மணிக்கு நிறைவரும். இதேபோன்று 8ஆம் திகதி முற்பகல் 5 மணிக்கு ஆரம்பித்து பிற்பகல் 5 மணியுடன் நிறைவரும். இந்நிகழ்வில் கலந்து கொள்ளும் பக்தடியார்கள் அனைவருக்கும் எமது ஆலய முன்றலிலே திருவருள் சங்கத்தினரால் எண்ணெய்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே தங்களுக்கு தேவையான எண்ணெய்களை இங்கு ஆலய முன்றலில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அடியர்களுக்கு அறிய தருவதோடு இந்நிகழ்வில் கலந்து கொள்ளும் அடியார்கள் அனைவருக்கும் அன்றைய மதியம் அன்னதான ஏற்பாடுகளும் அதற்கு முன்னதாக காலையிலிருந்து 10 மணி வரை தாகசாந்தியும் நிர்வாக சபையினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை அடியர்களுக்கு அன்புடன் அறிய தருகின்றோம். இதேபோன்று 9ஆம் திகதி கும்பாபிஷேக நிகழ்வானது 12:03 12:50 வரையான சுகமுகூர்த்த வேளையில் எம்பெருமானுக்கு குடமுழுக்கு நடைபெற அருள் பாலித்துள்ளார். குடமுழுக்கு முன்னதாக கிரியைகள் சுமார் 7 மணியிலிருந்து காலை 7 மணியிலிருந்து ஆரம்பித்து 12:03 வரை நடைபெற்று 12:03 12:50 வரையான காலப்பகுதியிலே உள்ள சுகமுகூர்த்த வேளையில் எம்பெருமானுக்கு குடமுழுக்கு நடைபெற உள்ள என்பதை அடியார்கள் அனைவருக்கும் அறிய தருகின்றோம். இந்நிகழ்வின் போதும் அன்னதான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள என்பதை அடியார்களுக்கு அன்புடன் அறிய தருகின்றோம். அது மட்டுமன்றி அடியார்களுக்கு தேவையான சகல வசதிகளும் நீர் பலசெலவுக்கூட வசதிகள் ஏனைய மருத்துவ உதவிகளுக்கான கூடங்கள் என்பனவும் எமது நிர்வாக சபையால் ஏற்படுத்தப்பட்டுள்ள என்பதை அடியார்களுக்கு அன்புடன் அறிய தருகின்றோம். மேலும் இதில் கலந்து கொள்ளும் அடியார்கள் எல்லாம் அனைவரும் எம்பெருமானின் அருள்கிரியை பெற்று ஏகுவதோடு ஆலய வளாகத்தை சுத்தமாக வைத்திருப்பதற்கும் தங்களின் ஒத்துழைப்பை நல்குமாறு அன்புடன் கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.